இந்த அறிக்கையை வேஸ்ட் அறிக்கைன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் விமர்சிச்சிருக்காரு. ஏன்னா புதுசாக நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இருந்த எந்த விஷயத்தையுமே இந்த பட்ஜெட்டில் வந்து தாக்கல் செய்யலாம் தாவேக அரசு விமர்சனம். எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த பட்ஜெட்டை பாராட்டினா தான் செய்தி. அதுக்கு மாற்று கருத்து, அதுக்கு எதிர்க்க உதவாது எப்போதும் எல்லா எதிர்கட்சியும் சொல்லக்கூடிய ஒரு சொல் தானே. ஆனால் இந்த பட்ஜெட்டை நீங்கள் உற்று நோக்கினா ஒன்று நீண்ட ஆய்வுக்கு பிறகு அது ஒரு ஆடம்பரமான ஒரு அறிவிப்பு கொடுப்பதாகவோ மக்களை கவரக்கூடியான ஒரு அறிவிப்புகள் செய்யணுங்கிற அடிப்படையில் இல்லாமல் உள்ளார்ந்த வகையில் ஒரு 10 வருட காலம் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் என்னென்னலாம் அதுக்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு 2 வருடத்தில் அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்குது. நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது மக்கள் அதனுடைய பலனை நிச்சயமாக உணர்வார்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து இதுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 0 மதிப்பு கொடுத்துருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய பார்வை? ஏதாவது சொல்லிட்டேன். இப்போ அவர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களும் அதை பாராட்டினா தானே செய்தி. இது எதிர்ப்பு தெரிவித்து 0 சொல்கிறது, 5 மார்க் 10 மார்க் சொல்கிறது இயல்பா விமர்சனத்தில் சொல்கிறது தானே. ஆளுங்கட்சியை மெச்சக்கூடிய எதிர்கட்சி என்னைக்கு இருந்திருக்காங்க, அந்த இதில் அவருக்கு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுவரை நடந்து வந்த ஆட்சிகள் எல்லாம் எந்த நிதிநிலைக்கு எப்படி அறிவித்தார்களோ அதை விட சிறப்பான ஒரு நிதிநிலையாக இருப்பதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு நிர்வாகம் என்ற காரணத்தினால் வருடம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இது போன்ற விஷயங்களுக்காக லீக்கேஜ்னு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பட்ஜெட்டில். அதுமாரி போனதெல்லாம் தடுத்து நிறுத்தினாலே லட்சக்கணக்கான கோடிகள் இந்த தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நலன்படக்கூடிய வகைக்கு அது திட்டங்களாக உருப்பெறுவது மாற்றுக்கருத்தில்லை. அதையெல்லாம் அதை கண்டு தான் இந்த பதட்டம்லாம் எனக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அதுபோல் இந்த ஊழல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி இந்த ஆட்சிக்கு மிச்சப்பட்டதுன்னா அதை வச்சு எவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தினாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நிலை பெற்று விடுமே என்ற பதட்டம் தான் இந்த 0 மார்க்குன்ற சொல்கிறதெல்லாம். கடந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இந்த பட்ஜெட்லையும் சொல்கிறாங்க. கறவை மாடு, இந்த ஆடு மாடு இதெல்லாம் வருது. அதை தான் இவங்க சொல்கிறாங்க. புதுசாக ஒன்று சொல்லலைன்றாங்க. நீங்கள் புதுசாக இவங்க என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் இந்த வெற்றி வீடு கட்டும் திட்டம்ங்கிறதுல 3 லட்சங்கிறது 5 லட்சங்கிறது உயர்த்தினதே அது எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலன் தரக்கூடிய ஒரு திட்டம். அதே போல் தாய்மாமன் மோதிர திட்டம்னு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 லட்சம் கோடி அதுக்கானது. அது ஒரு புது திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்காக 8 கிராம் நாணயத்தில் இருக்கக்கூடிய நாணயம் ப்ளஸ் பட்டுப்புடவை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு துறையில் இப்போ நதிநீர் இணைப்பு திட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லா துறையிலும் புதிதாக திட்டம் இருக்க தான் இருக்கும். கிட்டத்தட்ட 156 பக்கம். அது முழுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு துறையின் சார்பிலும் ஏதாவது திட்டங்கள் இருக்க தான் செய்யுது. நான் நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை சார்பில் 5 அறிவிப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய 27ஆம் தேதி மானிய கோரிக்கையை குறைந்தது 10 திட்டமாவது இந்த சிறுபான்மை நலத்துறையில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இந்த நிதிநிலையில் அறிவித்த தொடர்ந்து அதேபோல் ஒவ்வொரு துறையிலும் அது போன்ற அறிவிப்புகள் நிச்சயமாக இடம்பெறும். நிச்சயமாக ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கை என்பது மாற்றுக்கிறது. மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்து வந்து விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும்னு, அப்புறம் இந்த 2500 பணம் தரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த அன்னபூரணியில் 6 சிலிண்டர் தரேன்னாங்க. இதை தான் மக்கள் எதிர்பார்த்து இதனால தான் தாவேகாவுக்கு பெரும்பாலும் ஒரு வாக்களித்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் அது எதுவுமே இல்லை. தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னது உண்மைதான், யாரும் மறுக்க இயலாது. 2வது, வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இருக்கக்கூடிய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தந்தார்கள். அதோடு விவசாய கடனை பொறுத்தவரை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டாலும் 75,000 வரைக்கும் உள்ள கடனை தள்ளுபடி செய்கிற அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 1. 2வது, இந்த 2,500 திட்டம் சிலிண்டர் திட்டம்லாம் உடனடியாக இல்லைனாலும் வரக்கூடிய ஆண்டுகளில் நிச்சயமாக செயல்படுத்தப்படும். ஏன்னா சென்ற ஆட்சியிலும் இதேபோல் 1000 ரூபாய் மகளிருக்கான குடும்ப உரிமை தொகைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து தான் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. நிதிநிலையை பொறுத்து அடுத்தடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் நிச்சயமாக அது அவங்களுக்கு நடைமுறைக்கு நிச்சயமாக வரும். சார், சென்ற ஆட்சினா அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கீமை கொண்டு வராங்க. இது வந்து ஆன்கோயிங் ஸ்கீம் தான். அவர் முதலமைச்சராக ஓட்டு கேட்குறப்பே தெரியும் அவருக்கு 1000-2000 ரூபா தரேன்னு தான் சொன்னார். அதனால் இதில் தள்ளி தரணுன்ற இது கிடையாது. இல்லை, ஆன்கோயிங் ஸ்கீமை நம்ம நிப்பாட்டலையே. ஆன்கோயிங் ஸ்கீம் படி 1000 ரூபா கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. 2,500 கொடுக்குறங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது எப்போது கொடுக்கணுங்கிறத இந்த நிதிநிலை சூழ்நிலையை பொறுத்து சில மாதங்களும் சில வருடங்களும் தலைவர் நிச்சயமாக அது நடைமுறைக்கு வரும். அதிமுக